இன்னைக்கு இந்த படத்தை இயக்கிய தினேஷ் விஜயன் தயாரித்த தினேஷ் விஜயன் 35 படங்கள் எடுத்திருக்கார். அவருடைய அந்த எந்த படத்துலையுமே இது போன்ற மாதிரியான ஒரு படம் இல்லை, பல்வேறு படங்கள். ஆனால் அவருக்கு இந்த தினேஷ் விஜயனுக்கு முழுக்க முழுக்க ஃபண்டு செய்தது ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பேசப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் உத்தேகர் அவர் தான் இந்த படத்தை இயக்கியவர். அவருமே இதற்கு முன்பாக இது போன்ற படம் எடுக்கல. அப்போ இந்த லக்ஷ்மண் உதயகரும் தினேஷ் விஜயனும் இது போன்ற படங்கள் எடுக்க தூண்டப்பட்டார்கள். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், காஷ்மீர் ஃபைல் வந்தது, இது போன்ற படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த படங்களுக்கு பின்புலமாக இருக்கின்ற சக்திகள் பார்த்திங்கன்னா அது எங்கே போய் நிற்கிதுன்னா பாஜகவில் போய் நிற்கிது. இப்போ இந்த சாவா படத்தை சில தினங்களுக்கு முன்பு வெளிப்படையாக பிரதமர் மோடி பாராட்டி பேசியிருக்கிறார். சாவா படம் போற்றத்தக்கக்கூடிய படம், இது போன்ற படங்கள் வரணும் அப்படின்னு. ஆனால் இப்போ இது போன்ற படம் மூலமாகத்தான் இங்கே கலவரம் நடக்குன்னு யார் சொல்கிறாரு? பட்னாவிஸ் சொல்கிறார். அப்போ பிரதமர் இந்த படத்தை பாராட்டி பேசுகிறார். ஆனால் இந்த படம் மக்கள் மத்தியில் உணர்ச்சியை தூண்டதுனால இப்படி ஏற்பட்ட கலவரம் அப்படின்னு சொல்லி முதல்வர் பட்னாவிஸ் பேசுகிறார். அப்போ எது சரி? அப்போ ஒரு கலவரம் ஏற்படுத்தக்கூடிய படத்தை எப்படி நீங்கள் பிரதமர் பாராட்டுறாரு? இதை கேட்குறாங்கல்ல. இந்த படம் ஒரு பிரிவினத்தை ஏற்படுத்துது, கலவரத்தை ஏற்படுத்துது. இன்றைக்கி ஒரு மத மோதலை, ஒரு மோசமான குஜராத் கலவரத்தை போன்ற ஒரு கலவரத்தை நாக்பூரில் ஏற்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி நடுநிலையாளர்கள் பேசும்போது அதை பிரதமர் பாராட்டுறார். இப்போ இதெல்லாம் நீ கனெக்ட் பண்ணி பாருங்க.